பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆசிரியரை ஒரு 4 போட்டு சொல்லுவாங்க. சரி. ஔவையார் யார் யாரை எங்கெங்கே என்னென்னலாம் பண்ணணும், எப்படி வாழ்க்கணுங்கிறத ஔவையார் சொல்லுவாங்க. சரி. அதே மாதிரிங்க நீங்கள் சொல்லுறத நாலடியார் ஃபஸ்ட்டு சொல்லணும். சொல்லுங்க. நாலடியார் தான் இல்லை இலக்கியம், மற்ற இலக்கியங்கள் எல்லாம் சொன்னீங்க மேற்கோட்கள். இல்லை நாலடியார் கடைசியில் வருது வச்சிருக்கோம். மிக முக்கியமான இடத்துல குறளுக்கு முன்னாடி போனோம். சரி. அதே மாதிரி பரிமேலழகர் வந்து அது கண்ணனை கட்டி வைக்கிறதுல இல்லையா? சரி. பரிமேலழகர் இது வரைக்கும் நீங்கள் எடுத்த உரையாசிரியர்கள் எழுதிக்கோங்க. ஒரு 600 பேர் இல்லை 1000 பேர் எழுதினாலும் ஒரு சின்ன நான் வந்து பரிமேலழகர் கண்ணனை எல்லாருமே கல்வி சொல்ல மனு முதலியவற்றில் விதித்தன செய்தலும் விளக்கிய ஒளிதலுங்கிற இடத்துல கட்டி வைக்கணும். அது நீங்க வந்து எல்லா இடத்துலையும் சொல்றாங்கல்ல, அந்த இடத்துல அந்த கண்ணாடி ஆகாது. அப்போ இப்போ வந்து 6,4 அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்போ மனு மட்டுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்க. மனு மட்டும் அவர் சொல்லல, மனு முதலாகன்னு வந்தாலே அப்ப இன்னும் பின்னாடி பல நூல்கள் மனுவே முதலே எடுத்துட்டீங்கறப்போ பின்னாடி வந்து நூல் எழுதிருக்கு. அது சார்ந்தே வருது. சிறப்புங்க. தமிழ் இலக்கியத்துக்கு நம்ம திருக்குறளை தான் ஃபர்ஸ்ட் முன்னாடி வைக்கிறோம். ஆமாங்க. அப்ப இவர் பரிமேலழகர் எந்த ஆண்டுகள் எழுதினாருன்னு உங்களுக்கு தெரியுங்களா? 13ஆம் நூற்றாண்டு. 13ஆம் நூற்றாண்டுல மனு முதலாகிய நூலை வந்து பாத்தீங்கன்னா சொல்றாருன்னா அதே காலத்துல வாழ்ந்த சேக்கிழார் சொல்றாரு. சரி. மனுவுடைய நூலுடைய அர்த்தத்தை நீங்க ஃபர்ஸ்ட் புரியணும். நான் என்ன சொல்றேன்னா மனுவே நம்ம ஏத்துக்கீங்க அர்த்தத்தை புரிஞ்சுக்கீங்க. பிரச்சனை எங்க அப்படின்னா மனு அப்படின்னா சொல்றீங்க. மனுங்கிறது தமிழ் நூல் கூட இருக்கலாம்ல? இல்ல, அதுல மனுவில் இருக்கிற விஷயம் எல்லாம் மனித வாழ்க்கைக்கு பொருந்தாது. எப்படி சொல்றீங்க? அது நீங்க படிச்சுக்காங்க. அது அப்புறம் இப்ப திருக்குறளை காமிக்க முடியுது, மனுவை காமிக்க முடியுமா? காமிக்க முடியாது, பேசவே முடியாது. அப்ப எப்படி நீங்க சொல்லலாம் மனு முதலாகிய நூலை அந்த இடத்துல நம்ம பரிமேலழகரை கட்டி வைக்கணும்னு எப்படி சொல்லலாம்? ஆமா, அது எனக்கு பொருந்தல. அதுதான் மனித வாழ்க்கை ஃபர்ஸ்ட் மனு நூல் நம்ம கிட்ட காமிக்கணும். மனுநிலை நீங்க படிச்சுட்டு இல்ல அதுல நம்ம பரிமேலழகர் இருக்குதா, மனு நூல் இருக்குதா, அதுதான் நானும் கேட்கிறேன். அப்ப நீங்க சொல்றதுல இருந்தா சொல்றேங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அறம்னா என்ன அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே பொருள் புரியணும். அறங்களை தள் அப்படின்னா இருங்க அறிஞர்கள் வந்து சொன்னதுதான் வந்து அதேதாங்க. அதுல எல்லா அறிஞர்கள் சொல்றதுல அவரு ஒண்ணு சொல்றாருன்னா ஏதாவது இருக்கும். அப்ப மனு முதலாகிய நூல்ல இந்த இடத்துல கலட்டி வைங்க அப்படின்னா ஏதாவது உங்ககிட்ட இன்னும் சொல்றேங்க. பரிமேலழகர் ஒன்னொரு இடத்துல கலட்டி வைப்பார். என்ன மக்கள் பேர்? மக்கள் பேருன்னு என்ன? மக்கள் பேருன்னு என்னங்க நீ சொல்லுங்க ஐயா. உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. மக்கள் பேருன்னு என்ன? அதுக்கு சொல்றேங்க. ஃபர்ஸ்ட் அறம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் அவர் சொல்றதுக்கு இது யாருமே உரை எல்லாருமே சரி. மக்கள் பேருன்னு என்ன? மக்கள் பேருன்னா குழந்தை செல்வங்கிறத குழந்தைனா ஆண் குழந்தையே பெண் குழந்தையா? அடி குழந்தை கூட இருக்குது. சரி, அப்ப ஆண் குழந்தைன்னு சொல்றாரு. ஆண் குழந்தை நீ எந்த இடத்துல சொல்றீங்க? பரிமேலழகர். சரி, எடுத்து பாருங்க. நீங்க இருங்க சாமி, நீங்க எடுத்து பாருங்க. அப்புறம் அடுத்து அப்புறம் போடா. பரிமேலழகர் ஆண் குழந்தைன்னு சொல்றாரா இல்லையா? பரிமேலழகர் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? பரிமேலழகர் உரையில அறம் ஃபர்ஸ்ட் அறம்னா என்னன்னு நீங்க சொல்லுங்க. அறம்ங்கிறது மனத்தின் மாசுலன் ஆகும். அது வள்ளுவர் சொல்றாரு. அதுதான் அறம்ங்கிறது மனத்தின் மாசுலன். தமிழ் இலக்கணப்படி சொல்லுங்க. அறம்னா என்னங்கய்யா? அறம்னா மனத்தின் மாசுலன். இலக்கணத்துல இலக்கணத்தோட சொல்லணும். ஒவ்வொரு நூலுக்கும் இலக்கணமும் இருக்கும், இலக்கியமும் இருக்கும். கரெக்ட்டா? சரி, நீங்க சொல்லுங்க. செய்யுள் யாப்புக்கு தான் இலக்கணம். இருங்க நீங்க சொல்லுங்க. இலக்கணம் படி சொல்லுங்க. அதாவதுங்க கரும்பு இருக்குது, ஜூஸ் இருக்குது. சரிங்களாங்க. இப்போ வந்து நான் வந்து சைவம் தான் படிச்சிருக்கிறேங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா திருநுறை ஒன்று இருக்குது, திருநெறி ஒன்று இருக்குது. இல்லை, நீங்கள் அறத்துக்காங்க ஐயா. அதுக்கு அது முன்ன உங்களுக்கு எப்பவுமே விளக்கம் சொன்னால் தான் நமக்கு கரும்பு தூசு அதுதான். கரும்பு தூசு ஜூஸ் இருக்குதுங்க. கரும்பு இருக்குது, கரும்புல இருந்து நம்ம ஜூஸ் பிழிகிறோம். சரிங்க. இலக்கணமும் இலக்கியமும் அதுதான். இலக்கியத்துக்குள்ள இலக்கணமும் இருக்கு, இலக்கணத்துக்குள்ள இலக்கியமும் இருக்கு. ஐயா, இதெல்லாம் புரியுது. அதனால மனத்துக்கு மாசல் இல்லைங்க. நீங்க அதாவது நீங்க சொல்றது கரெக்ட் தான். மனத்துக்கு மாசிலனாதல். அப்ப மாசுங்கிறது மனம்னு ஒண்ணு இருக்கு. அது மனதுல என்ன படியுதுங்க? மாசு. அந்த மாசு என்ன பண்ணணும்? பரம்னா அரு. அப்ப அந்த இடத்துல பரிமேலழகர் விதித்தன செய்தல் இலக்கியன ஒழித்தல்னு சொல்றாரு. கரெக்டுங்களா? அப்ப இந்த இடத்துல நீங்க எதனால அந்த கண்ணாடியில பார்க்க கூடாதுன்னு ஏன் சொல்றீங்க? கரெக்ட் கூட
சொல்றது இல்ல. இப்போ பொருள் இங்க பாத்தீங்கன்னா மனத்துக்கள் மாசில நாதல் அனைத்து அற நாகுல நிரபிட. ரைட்டு. அப்ப மனம்னு ஒண்ணு இருக்கு. அதுல மாசு படியும். சரி. அந்த மாசு ஏன் படியுது, ஏன் படியாம இருக்குது அப்படிங்கறத நம்ம சிந்திக்கணும். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பரிமேலழகர் அந்த இடத்துல ஏன் விதித்தன செய்தல் விளக்கியன ஒழித்தல்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அடை போடுறாரு. மனு முதலாகிய மனுவுல எனக்கு தெரிஞ்சது, மனுவுல ஒரு பாவம் செஞ்சோம்னா என்ன சாமி பரிகாரம் நூலே இல்லன்னு நீங்க இப்ப எப்படி மனுல ஒரு அதுல இருந்து எப்படி நீங்க மனுவுல எரிச்சல் வரல. பாவம் செஞ்சா அது பரிகாரமா பிராமணனுக்கு 500 மாடு கொடுக்கலாம். அந்த மாதிரி பரிகாரம்ல செஞ்சு உங்களோட பாவம் போயிடும் சாமி. அதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா? மனுங்கிற நூலை ஃபர்ஸ்ட் எனக்கு நான் மனுங்கிற நூலை படிக்கல. திருக்குறளை தான் படிச்சிருக்கேன். சரிங்க. திருக்குறள்ல பரிமேலழகரை நான் படிச்சிருக்கேன். சரி. அதுல இருந்து நீங்க வந்து சொன்னதுல இருந்து நான் சொல்றேன். இந்த இடத்துல நான் அந்த கரெக்ட் எடுக்கணும்னு சொல்றீங்கல்ல. சில இடத்துல வந்து போட்ரின்னு சொல்லுவாரு. எங்கேயுமே மனம் பார்த்து காயங்கிறது திருவள்ளுவர் வச்சு திருவள்ளுவர் என்ன சொல்லு போட்டிருக்காரு சிந்திக்கணும். சரிங்க. உரையாசிரியர் என்ன சொல்றாங்கன்னா, உரையாசிரியர் பல பேர் வருவாங்க. யாரு எந்த கண்ணாடியில நம்ம பார்த்தோம், பல கண்ணாடி இருக்குது. அப்போ வந்து நம்ம பொதுவா சொல்லும் பொழுது இந்த இடத்துல சொல்லும் போது அந்த பரிமேலழகர் உரை வந்து ஒரு சிலவங்களுக்கு ஒரு வேத நூலா இருக்கும். தலைவரே நான் என்ன சொன்னேன், புலவரை பெறுதல் அந்த இடத்துல பரிமேலழகர் எங்களுக்கு ஆகாது. அவ்வளவுதான். நான் அந்த இடத்துல இந்த விட்டுருக்கேன். இறுதி மனித முதலியானவற்றை விலக்கியன செய்தல் விரித்தன செய்தல் இது ஆகாதுன்னா ஆகாது. அவ்வளவுதான். இது நீங்க வந்து மனுங்கிற நூலை பத்தி தான் சொல்றோம். ஆனா மனுங்கிற நூல் பிசிக்கலா எங்கேயுமே இல்ல. சரி. இல்லாத நூலை யாரோ ஒரு ஆள் சொல்லி அதுதான் மனுங்கிற நூல்ல இருக்குதுங்க. நீங்க எவ்வளவு தூரம் பேசினாலும் இந்த விவாதத்துல இறுதி தீர்ப்பு என்னன்னா மனு முதலியவற்றை விதித்தலும் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்க. நீங்க விதித்தன செய்தல் விளக்கிய நூல் அறம்னா என்ன அப்படின்னா அந்த மனதுக்கள் மாசிலன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? மனம்ங்கிறதுல கருவியில மாசுங்கிறது படியும். அது படிய விடாம அதுக்கு தான் அவர் சொல்லிருக்கிறார். அதுக்கு அதை நீங்க பொருட்படுத்தி பாருங்க. அப்போ வந்து மனம்ங்கிறதுல மாசுபடியும். அப்போ இந்த இடத்துல விதித்தன செய்தல் விளக்கியன உடைத்தல்னா ஃபர்ஸ்ட் ஒரு அட்டாங்க யோகம் இருக்கும். இப்போ இறைவனை நீங்க அடையணும்னாலே சும்மா போய் அடைய முடியாது. அட்டாங்க யோகம் மூலமா தான் நீங்க போகணும். இயமம் நியமம். அது இயமம்னா ஃபர்ஸ்ட் விளக்கியன உடைத்தல். எடுத்தோடனே நீங்க சொன்ன மாதிரி அறத்தாறு ஒரு இருக்குது, அழுக்காறு ஒன்று இருக்குது. அழுக்குன்னு இது ஃபர்ஸ்ட் ஒரு உயிருக்கு புரியணுமா? அப்ப இது எது அழுக்குன்னு சொல்றதுக்கு ஒன்று ஒரு பொருள் வேணுங்களா? அதுக்கடுத்து தான் அது அறிவுக்குள்ள போகும். அதுக்கடுத்து தான் அறம் சார்ந்து வரும். அப்ப அந்த உயிருக்குள்ள அழுக்காருன்னா ஃபர்ஸ்ட் அந்த அழுக்காறு எது? கொலை, களவு, காமம், அந்த பஞ்சமா பாவங்கள் சொல்றது. அப்புறம் வள்ளுவரே சொல்றாரு, ஏன் நீங்க மனத்துக்கள் மட்டும் எடுக்கிறீங்க? அதோட இன்னும் பல அறத்தை வந்து அவர் சொல்லியிருக்காரு. மூல அறம் அது. மூல அறம் அது என்னன்னு எப்படி நீங்க உங்களோட கணேசன் ஐயாவுடைய இதுல வந்து மனத்துக்கள் மாசிலன் மட்டும்தான் அறமா இருக்குது. ஆனா சால்வு அறம் சொல்லியிருக்கிறாரு மூல அறம். திருக்குறளுடைய மூலம் அது உங்களுடைய பார்வை மட்டும்தான். உங்களுடைய பார்வையை எடுத்துக்கலாம். மனுஸ்மிருதி வந்துங்க காலத்துக்கு முந்தியது இல்லைங்கிறாரு. மனுஸ்மிருதி நான் படித்தாலும் சொல்றேன். மனுஸ்மிருதி வந்து அது வந்து சமஸ்கிருதத்தில் வைக்கப்பட்டது. அதனுடைய நோக்கம் வேகமாக இருந்துக்கலாம். அதுக்கு நம்ம போகல. அது வந்து மனுஸ்மிருதியில் சொல்றது பூரா வந்து இப்போ நம்ம தீகா தோழர் வந்து அந்த புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. அந்த புத்தகத்தில் மனு என்ன சொன்னாரு, மனு நீ சொன்ன மாதிரி மனு வந்து எப்படி தவறான அந்த பிராமணியத்தை வைத்து பிடிக்கிற மாதிரி அதை வேற எடுக்கணும்னு போராடுறாங்க தீகா. அதனால வந்து மனுங்கிறது வந்து நம்மளுக்கு தப்பான மாதிரி உருவாக்கிட்டாங்க. இது வரைக்கும் காலகாலமாக வந்து நம்மள மனுங்கிறது வந்து ஒரு தவறான நூலமாக உருவாக்கிட்டாங்க. அதை தான் ஐயா கேட்குறேன். இல்லை, அது எனக்கு இது இன்னொன்று சொல்கிறேன். மனுநீதி